இப்போ அண்ணாமலை மாற்றத்தினால இப்போ நயினார் வந்துட்டதுனால டெல்லியில் எப்படியும் வந்துட்டு உங்களுக்கான ஒரு செல்வாக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாயிருச்சுன்னு நினைக்கிறீங்க. கூட்டணி இருந்தால் தான் பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ அண்ணாமலை வெளியில் போனால் தான் இந்த இடத்துல வந்து நம்மளால் கூட்டணி அமைக்க முடியுங்கிறதுக்கு ஏடிஎம்கேவுக்கு பணிந்து விட்டதா பிஜேபி? தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலை 2024 சந்திக்குங்கிற விஷயத்தை திரு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவர் தலைமையில் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அண்ணாமலை மாநில தலைவராக இல்லையே, மாநில தலைவராக. அதாவது என்னோட பீரியட் வந்து இன்னையோட நான் வந்து முடிய போகுதுங்கிற லெவல்ல இருக்குது. அடுத்த நாள் தான் அடுத்த நாள்னால அன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரனுடைய அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வந்து நயினார் நாகேந்திரனை உட்கார வச்சிட்டீங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு எண்டு டேல போய் வந்து கடைசியா ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு டேல வந்து இந்த கூட்டணி பிக்ஸ் ஆகுது. அது ஒரு அழுத்தம் இருக்க தானே செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு டேர்ம் வந்து முடிகிற எக்ஸ்டென்ஷன். திருமலா திருப்பதி தேவஸ்தானமும் இருக்குது. சந்திரபாபு நாயுடு வந்து தெளிவாக சொல்ல, உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சரே சொல்றாரு வந்து இந்துக்கள் மட்டும்தான் அந்த போர்டில் இருக்கணும், வேற யாருக்கும் அந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அங்கெல்லாம் வந்துட்டு தலையிடலாம? ஏன் வந்துட்டு ஒரு மேற்பார்வைக்காக திருமலா திருப்பதியில் வந்துட்டு தவறு நடக்கலைங்கிறது சொல்ல முடியாது. ஏற்கனவே இப்போ நடந்ததுல வந்து நெய் கொள்முதலையும் அந்த லட்டு விஷயங்களும் நிறைய விஷயங்களும் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அப்போ அங்கெல்லாம் வந்துட்டு சொல்லலாமே வந்துட்டு எல்லா மதத்தவர்களும் ஒவ்வொருத்தரும் உச்சநீதிமன்ற கவனத்துக்கு போய் ஒருவேளை உச்சநீதிமன்றம் ஏதாவது சொல்லுச்சுன்னா நிச்சயமா அதை கவனத்தில் எடுத்துக்கலாம். அதை பற்றின சட்ட திருத்தம் வேணும்னா தைரியமா எதிர்கட்சிகள் வேணா ப்ரப்போஸ் பண்ணட்டுமே. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் இருந்தால் ஸ்ட்ரென்த் இருந்தால் நிறைவேற்றட்டும், பண்ணட்டுமே. அரசாங்கம் தான் முதல்ல நமக்கு பண்ணணும். அரசாங்கம் வந்து தவறளிக்குதுங்கிற பட்சத்துல நீதிமன்றத்துக்கு போறது அடுத்த விஷயம். இப்போ யாருக்கு இது வேணுமோ அவங்க அதை தனிநபர் சட்ட மசோதாவா கொண்டு வரலாம். அதுக்குள்ள அதிகாரம் இருக்கு. மக்களுக்கு பொதுவான அரசு தானே அதுதான் அரசாங்கம். அதாவது மக்களுக்கு பொதுவான அரசாங்கம், மக்களுக்கு பொதுவான அரசு முஸ்லிம்களுக்கு கிடையாது. அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட அரசுங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட அரசும் பாஜக அரசு கிடையாது. இபிஎஸ் அவர்களாக முழு மனதோட பிஜேபியை வரவேற்றவர் எந்த இடங்கள்லையுமே வந்துட்டு பேசவே இல்லை. அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக பேச மறுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குள்ளுமே ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா நெருடலும் சரியாயிடும். ஒரு நெருடலும் இப்ப கிடையாது. அவசரமா பண்ணிட்டாங்களா? இல்ல, ஒரு நெருடலும் கிடையாது. ஏதாவது இருந்தாலும் அது சரியாயிடும். அந்த வகையில ஒரு பலம் பொருந்திய கூட்டணியை இது மாறும் பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். சீமானுடைய வருகை இருக்குமா? பிஜேபியோட சீமான் கூட்டணி மிக வாய்ப்பு இருக்குதா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. தினமணி டிஜிட்டலோட நேர்காணல் நிகழ்ச்சியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய பிஜேபி கட்சியை சேர்ந்தவருமான விஜயதாரணி அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவருடைய நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் மேம். வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவில் விஜயதாரணி தற்போது என்ன பொறுப்பில் இருக்கிறார்? உறுப்பினராக இருக்கேன். செயற்குழு உறுப்பினராகவும் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போது முக்கிய தேர்தல்கள், உள்கட்சி தேர்தல்கள் நடந்து முடிந்த பிறகு இன்னும் யாருக்கும் பொசிஷன்ஸ் இன்னும் கொடுக்கல. விரைவில் வந்து அதற்குண்டான அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலிடத்துலேருந்தும் எனக்கு உறுதியளிச்சிருக்காங்க, மாநில அளவுலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் தேசிய தலைவர் தேர்தல் திரு நட்டா அவர்களின் மாற்றத்துக்கு பிறகு இந்த அறிவிப்பெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸில் இருந்து பிஜேபிக்கு வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இது வந்து ஒரு மகா தப்பு, அந்த முடிவு வந்து தவறான முடிவாக அமைந்து விட்டது. ஒரு வருஷமாக எந்த பதவியும் இல்லாமல் விஜயதாரணி வந்து காங்கிரஸில் இருக்கும் பொழுது த்ரோஅவுட் தமிழ்நாடு அவங்களுக்கு இருந்த ஒரு நேம் வந்து பிஜேபியில் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டாக் வெளியில் இருக்குது. அந்த டாக்குக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும். நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சு, கட்சி பதவியா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதவி எது வேணால் இருக்கலாம், எந்த பதவி வேணால் இருக்கலாம், உறுதியாக வந்து பொறுப்பு வழங்கப்படும் சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. அண்ணாமலை மாற்றத்தினால இப்போ நயினார் வந்துட்டதுனால டெல்லியில் எப்படியும் வந்துட்டு உங்களுக்கான ஒரு செல்வாக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் இருக்கும்போதே ப்ராமிஸ் பண்ணது தான். அவர் திரு அண்ணாமலை இருக்கும்போதே சொன்னது தான். விரைவில் இந்த உள்கட்சி தேர்தல் முடியணும் அக்கான்னு அவர் சொல்லியிருந்தார். அவரும் சொல்லியிருந்தார். தற்பொழுது தலைவராக வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த தேர்தல் முடிவுகள், தேசிய தலைவர் தேர்வு, அதன் பின்னர் எல்லா அறிவிப்பும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையோட மாற்றம் வந்து ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க வந்து இல்லை, அந்த கூட்டணி இருந்தால் தான் பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ அண்ணாமலை வெளியில் போனால் தான் இந்த இடத்துல வந்து நம்மளால் கூட்டணி அமைக்க முடியுங்கிறதுக்கு ஏடிஎம்கேவுக்கு பணிந்து விட்டதா பிஜேபி? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இந்த கூட்டணி அறிவிப்பே திரு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவர் தலைமையில் தான் அறிவிச்சிருக்கு. திரு அமித்ஷா அவர்கள்
திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது அதை அறிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலை 2024 சந்திக்குங்கிற விஷயத்தை திரு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவர் தலைமையில் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அண்ணாமலை இப்போ மாநில தலைவராக இல்லை, மாநில தலைவராக. அதாவது என்னோட பீரியட் வந்து இன்னையோட நான் வந்துட்டு முடிய போகுதுங்கிற லெவல்ல இருக்குது. அடுத்த நாள் தான், அடுத்த நாள் அன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரனுடைய அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வந்து நயினார் நாகேந்திரனை உட்கார வச்சிட்டீங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு எண்டு டேல போய் வந்து கடைசியா ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு டேல வந்து இந்த கூட்டணி பிக்ஸ் ஆகுது. ஒரு அழுத்தம் இருக்க தானே செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு டேர்ம் வந்து முடிகிற டேர்ம் எக்ஸ்டென்ஷனுங்கிறது யாருக்குமே தரல. இவருக்கு மட்டும் ஒரு அரை டேர்ம் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த உட்கட்சி தேர்தல் நடைமுறையில. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒரு சிலருக்கு மட்டும் தமிழகத்துல மட்டும் விதிவிலக்கா டேர்ம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஹாஃப் டேர்முக்கு மேல எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இப்போ வந்து புதிய தலைவர் வந்தாக வேண்டுங்கிற கட்டாயம், அதனால அந்த மாற்றமே தவிர வேற காரணங்கள்லாம் இதுக்கு கண்ணுமூக்கு காதெல்லாம் வச்சு பேச வேண்டிய அவசியம் இருந்தப்பையும் சரி, பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தப்பையும் சரி, ஒரு முதலமைச்சருக்கான ரேஸ்ல அப்படிங்கிறது பிஜேபியில போல. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா அண்ணாமலை வந்து கட்சியை வந்து கொண்டு போய் சேர்த்தாரு. ரொம்பவும் ஆக்டிவாகவும் அண்ணாமலை செயல்பட்டு இருக்காருங்கிறது தெரியும். ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நீங்க அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல வந்து அண்ணாமலையை டக்குன்னு தூக்கி இபிஎஸ் கையில கொண்டு போய் ஒப்படைச்சிட்டீங்க. அதாவது கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே நேரம் இந்த உள்கட்சி தேர்தல் முடிந்து மாற்றம் என்பதும் சமகாலத்தில் நடக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகையால் அதெல்லாம் நடந்திருக்கே தவிர ஒன்றை வச்சு இன்னொன்று நம்ம கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் அண்ணாமலை அவர்களுடைய பிப்ரவரின்னு சொன்னீங்க, அடுத்து மார்ச்னு சொன்னீங்க, அடுத்து ஏப்ரல்னு சொன்னீங்க. ஒரு தெளிவான ஒரு டேட்டையே வந்துட்டு பிஜேபி தலைமையால் மாநில தலைவருக்கு கொடுக்க முடியல. 3-4 தடவை தள்ளி போய் அமித்ஷாவே இபிஎஸ் பார்த்ததற்கு அப்புறம் இந்த முடிவு உடனடியாக வந்து ஒரு 10-15 நாளைக்குள்ள எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆமாம், அது ரொம்ப கரெக்டாக சீக்கிரமாக எடுத்திருக்காங்க. நான் நல்ல விஷயமா பார்க்குறேன். அண்ணாமலை மாத்தினது நல்ல விஷயம் இல்ல அண்ணாமலை மாத்தில கூட்டணி அமைஞ்சதை சொல்றேன். கூட்டணி அமைந்ததை ஒரு நல்ல விஷயமா பார்க்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டேர்ம் முடிச்சு அடுத்த ஆள் வர்றதுக்கான முயற்சியில அவரே வந்து அந்த அடுத்த நபரை ப்ரப்போஸும் பண்றாரு. அப்படிதான் அதை பார்க்கணும். நாம இதை ஆய்வு செய்யறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயமா இருந்தாலும் இபிஎஸ் வந்து அந்த இடத்துல வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்கவே இல்லை. இல்லை, அவங்க எல்லாருமே முன்கூட்டியே வந்து யார் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுன்ட்டு பேசி முடிக்கப்பட்டு தான் வந்து உட்காந்து ப்ரெஸ் மீட்டே அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து ரெலவெண்ட் இல்லை. கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது. அண்ணாமலை வெளியில போயிட்டதுனால, அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து ஒதுங்கிட்டதுனால நயினார் நாகேந்திரன் வந்தாச்சு. கட்சியில் அதிருப்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுறது. இல்லை, ஒரு அதிருப்தியும் இல்லை. யாருமே அதிருப்தியாக பேசலை. யாருமே அதிருப்தியாக பேசல. எந்த அதிருப்தியும் வந்த மாதிரி தெரியல. அடுத்த பாஜக நடைமுறை வந்து டேர்ம் முடிஞ்சவொன்னே அடுத்த தலைவர் வருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதனால அது ஒரு பெரிய அதிருப்தியா கருத முடியும். அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சாச்சு. ஆனால் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பை பற்றி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனால் இபிஎஸ் வந்து கூட்டணி ஆட்சிக்கெலாம் அங்கே வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அமித்ஷாவே வந்து சொல்கிறாரு இதுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். கூட்டணி ஆட்சிக்கெலாம் இங்கே வேலை கிடையாது. நாங்கள் தான் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வருவோம், ஆட்சி அமைப்போம், கூட்டணி கட்சியாக தான் இருக்க முடியும், கூட்டணி ஆட்சியிலாம் பங்கெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ். அது வந்து திரு அமித்ஷா அவர்களும் திரு அண்ணன் எடப்பாடி அவர்களும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்குள்ள வந்து வேற யாருமே போக முடியாது. விஜயதரணி கூட அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. அந்த வகையில் மாநில தலைவரும் திரு நயினார் நாகேந்திரனும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை மேலிடம் அவங்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. இதில் கமெண்ட் பண்றதுக்கு எங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீங்க கமெண்ட் பண்றதுக்கு அதிகாரம் இல்ல, யாரும் வந்து பண்ண மாட்டாங்கிறத விட தேவை இல்லைன்னு இருந்தாலும் அமித்ஷாவுடைய உங்க கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் இந்தியாவுடைய ஒரு மத்திய அமைச்சராக அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டுமே வந்துட்டு வேறுபடுது. ஒரு நார்மலா பாக்குறவங்க எல்லாராலையுமே சொல்ல முடியும். இல்ல அது வேறுபடலாம் இல்ல. கூட்டணியாக தேர்தலை சந்திக்க போறோம்னு திரு அமித்ஷா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதையே தான் சொல்லியிருக்கிறாரு. ஆட்சி என்பது தேர்தலுக்கு பின்னர் ஆலோசிக்க வேண்டிய விஷயம். அது இப்பயே முன்னாடியே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி தேவையில்லை. ஆகையால அவங்களுக்குள்ள என்ன பேசியிருக்காங்களோ அது நடைமுறைப்படுத்தப்படும் நம்ம எடுத்துக்கலாம், கருத்துல கொள்ளலாம். இப்ப 2 கட்சியும் கூட்டணிக்கு வந்தாச்சு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வந்து விஜயதாரணி நிப்பாரா?
அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. கட்சி மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் அமையும். நீங்க திரும்ப வந்து எம்எல்ஏ பிஜேபி சார்பா நிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? இல்ல, அதெல்லாம் இன்னும் 10 மாதங்கள் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கு. அதன் பின்னர் எடுக்க வேண்டிய முடிவு இப்ப நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவினுடைய ஆட்சியில் வந்துட்டு கவர்னருக்கும் திமுகவுக்கும் ஒரு டேம் சரியில்லை. 2 பேருக்குமே ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து அவர் ஆர்.என். ரவி அவர்கள் கவர்னராக வந்ததுலேருந்து இருவருக்குமான மோதலுங்கிறது அதிகரிச்சிட்டே தான் இருந்தது. உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பை கொடுத்தாச்சு. இப்போ வந்து துணைவேந்தர்களுடைய நியமனத்தில் வந்து கவர்னரிடம் இருந்து முதல்முறையாக அதிகாரம் முதல்வர்கிட்ட போயாச்சு. நேற்று கூட்டம் கூட நடத்திட்டாங்க துணைவேந்தனுடைய நியமனத்தில். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை மதிக்கணும். அந்த வகையில் கவர்னர் அவர்கள் அதுக்கு மரியாதை கொடுத்துருக்காருங்கிறத நம்ம பெருமையாக நினைக்கணும். துணைவேந்தர் நியமனங்களில் ஃபுல்லாமே ஊழல் நடக்குதுங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். துணைவேந்தர் நியமனங்கள் எல்லாமே வந்து சரியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் அந்த மாதிரி தவறான நடைமுறைகள் இருந்ததுனால தான் கவர்னர் அவர்கள் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தற்பொழுது மாநில அரசிடம் அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பினால கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் எப்படி இந்த ஊழலின் முகாந்திரம் எவ்வாறாக இருக்கும் என்பதை இனிமேல் மறுபடியும் நம்ம மறு ஆய்வு செய்ய வேண்டியது. சரி, ஆர்.என். ரவி அவர்கள் வந்து பதவி ஏற்று இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு இருக்கும் பொழுது அவரால் வந்து முழுமையாக தடுக்க முடியும். அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறப்ப கூட வந்து நிறைய இடங்களில் துணைவேந்தர் நியமிக்காமலே இருந்திருக்காங்களே, அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? துணைவேந்தர் நியமிக்கலாம். இனிமேல் நியமித்து வரும்பொழுது அதில் உள்ள ஊழல்கள் என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். திமுகவினுடைய ஆட்சி இப்போ எப்படி இருக்கு? டாஸ்மாக் ஊழலே ஒரு முகாந்திரமாக இருக்குது. அதில் வந்து இப்போ லட்சக்கணக்கான கோடிகள் வந்து ஊழல் நடைபெற்றதா சொல்கிறாங்க. அது இனிமேல் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்பொழுது தான் நமக்கு தெரியும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமே இதை ஆய்வு செய்யட்டும், அவங்களோட மேற்பார்வையிலே இந்த இடியோட விசாரணை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இனிமேல் வரக்கூடிய தரவுகள் பொறுத்தும் வரக்கூடிய தீர்ப்புகள் பொறுத்தும் தான் நாம் வந்து இந்த விஷயங்களை பேச முடியும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இது டாஸ்மாக் ஊழலை பற்றி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊழலாக தான் பார்க்க முடியும். டாஸ்மாகுடைய ஊழல்ங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய வரும்? இடி வெளிப்படுத்துகிறப்ப தான் நமக்கு தெரியுது அதை பற்றின விஷயங்கள். இது தற்பொழுது இடி நிறைய தரவுகளை எடுத்திருக்காங்க. அது அவங்க வெளிப்படுத்தின போது தான் அதை பற்றின ஒரு 1000 கோடி ஊழலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பல ஆயிரம் கோடின்னு சொன்னாங்க. இப்போ பல லட்சம் கோடியாக இருக்குங்கிறது வெளிப்படுத்தப்படும். அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே ஊழல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீங்கள் காங்கிரஸில் இருக்கும் பொழுதே நடந்தது. அன்றெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேட்கவே இல்லை. இன்னைக்கு பிஜேபிக்கு வந்த உடனே வந்து அது ஊழல் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. என் கூட்டணியிலேருந்து ஏன் வந்து தைரியமாக கேட்க முடியல? கூட்டணியில் காங்கிரஸ் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, அங்கே திமுக தப்பு பண்ணுதுங்கிறப்ப வந்து கூட்டணியிலேருந்து கேட்க முடியல. இன்னைக்கு பிஜேபிக்கு வந்த உடனே நிறையா தலைவர்கள் பேசுகிறாங்க. மாற்று கட்சியில் வந்த பிறகு நிச்சயமாக அதோடைய பார்வை இருக்கும். நீங்கள் அங்கே கூட்டணி கட்சியில் இருக்கும்போது கூட்டணி தர்மம் கருதி நம்ம பேசாமல் இருந்திருப்போம், அவ்வளோதானே தவிர தவறு நடந்திருந்தால் தவறு எங்கே இருந்தாலும் தவறு தான். அந்த வகையில் நிச்சயமாக வந்து கூட்டணி தர்மத்துக்காக நம்ம அமைதி காத்திருக்கலாம். நிச்சயமாக இப்போ தவறுகள் நடப்பது வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்குது. ஆனால் தீர்ப்புகளும் தரவுகளும் வெளியில் வந்த பிறகு தான் அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எவ்வாறான ஊழல்கள் நடைபெற்றிருக்கு. நிச்சயமாக இடியும் உயர்நீதிமன்றமும் வெளிப்படுத்துவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதன் பின்னர் அதை பற்றி விமர்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே மேலேயும் நிறையா வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் இடி ரைட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பூதாகரமாக வந்துட்டு இன்னமும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் ஒரு இடத்தோடய நின்றுட்டு இருக்கு. ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறதுனால மட்டும் பிஜேபி வந்து வேகமாக செயல்பட்டு இருக்கா? இல்லையே, இதில் பிஜேபி செயல்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இடிங்கிறது ஒரு தனி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவங்க தனக்கென்று ஒரு தனிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பிஜேபிக்கும் நம்ம சம்மந்தம் இருக்குன்னு சம்மந்தப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சட்டப்பூர்வமாக என்ன இருக்கோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் நடத்த காங்கிரஸ் பீரியடில் நடக்காததா? காங்கிரஸ் பீரியட்லேயும் தான் இடி சிபிஐ எல்லாமே வந்து திமுக மேலேயே கொண்டு வந்தாங்களே, கூட்டணி கட்சி மேலே கொண்டு வந்தாங்க. கூட்டணி உடனே முடிஞ்சிருச்சு. அது கூட்டணி முடிஞ்சது. அதுக்கப்புறம் உடனே நடந்துருச்சு. அடுத்த கொஞ்ச காலகட்டங்களே வந்து விரிசல் ஏற்பட்டுச்சு. கூட்டணி விட்டு வெளியில போயிட்டாங்களே திமுக. கூட்டணி விட்டு வெளியில போனாங்களா இல்லை கூட்டணியில இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களான்னு தெரியல. எனக்கு அது டவுட் இருக்கு நீங்க சொல்றதுல. ஆகையால இது என்னங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது அடுத்த கட்டம் என்னங்கிறது. பொன்முடியினுடைய சர்ச்சை பேச்சு தர்மேந்திர பிரதான் பேசினாரு. நாவடக்கம் தேவை அப்படிங்கிறத வந்துட்டு தமிழக முதல்வரே வந்து நேரடியாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கனிமொழி அவங்கெல்லாம் கொடுத்தாங்க.
பொன்முடி அவர்களை கட்சி பதவியிலேருந்து துணை பொதுச் செயலாளர்லேருந்து எடுத்துட்டு திருச்சி சிவாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பேசிக்கார் கட்சி பதவியில் இருந்து ஒருத்தர் பேசுனாங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா ஓகே. ஆனால் வந்து ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கிறாரு, இதை வந்து நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லி திமுக விமர்சனம் வைக்கப்படுது. ஆக்சுவலா அவர் பேசுறது வந்து திமுகவோட அடிப்படையை தான் பேசியிருக்கிறாரு. திமுக அடிப்படையிலேயே இந்த மாதிரி சிந்தனை உள்ள ஒரு கட்சி. அதை வந்து கொச்சையாக ரொம்ப அசிங்கமா பேசி மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ ஒரு பதவியிலேருந்து மக்கள் மத்தியில் ஒரு பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்காக ஃபார்மாலிட்டிக்கு அவரை ஒரு பதவியிலேருந்து நீக்கிற மாதிரி நீக்கிட்டு அமைச்சரில் கண்டினியூ பண்ணுறாங்க. இதுவே தெரியுது இரட்டை நிலைப்பாடு. அந்த வகையில் நிச்சயமாக வந்து அவர் ரொம்ப கொச்சையாக பேசிய பெண்களை குறித்தும் இந்து மதத்தை குறித்தும் ரொம்ப கொச்சையாக பேசின வார்த்தைகள் வந்து யாராலையும் சகிச்சு கொள்ள முடியாத ஒன்று. நிச்சயமாக வந்து இந்த மேம்போக்கான நடவடிக்கைங்கிறது தான் பார்க்க வேண்டும். அவர் மேலே திமுக எடுத்தது ஒரு மேம்போக்கான ஒரு ஃபார்மாலிட்டி நடவடிக்கை, அவ்வளோதான். பிஜேபியினுடைய தவறுகளை வந்து காங்கிரஸ்ல இருந்து பயங்கரமாக சுட்டி காட்டி எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசியவர் விஜயதரணி. வக்பு வாரியத்தினுடைய சட்டத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வக்பு சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டதில் பெரிய அளவில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. உச்சநீதிமன்றமே வந்து சொல்லிடுச்சு அதில் இஸ்லாமியர்களை மட்டும்தான் நியமனம் பண்ண வேண்டும்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் பிஜேபியில் இருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? வக்ஃப் வாரியத்தை பொறுத்தவரை சொத்துக்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டம் அது ஆகையால் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை உயர்த்தி பிடிக்கும், அப்ஹெல்ப் பண்ணும். அதில் எனக்கு இருவேறு கருத்து இல்லை. ஆகையால் நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்து. உங்களோட தனிப்பார்வையில வந்து சொல்லுங்க, ஒரு அரசியல்வாதியா வந்துட்டு இஸ்லாமியர்கள் நியமனம் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு? இஸ்லாமியர்கள் இருக்காங்க, மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. அதுல 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மட்டும் பிற மதத்தவராக இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இருக்கு. அவங்களோட சொத்து அரசாங்கம் ஒன்றும் ஃபண்டிங் கொடுக்கல. கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுத்து நீங்க இது பண்றாங்கன்னா மேற்பார்வைக்கு வந்து நீங்க அவுட் ஆஃப்ல இருந்து வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கமிட்டியோட அவங்களோட முடிவுல வந்து அவங்களோட டிசிஷன்ல வந்து நீங்க எப்படி வந்து ஒரு அரசாங்கம் தலையிட முடியும்? தவறு என்ன நடந்திருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். எதனால இந்த சட்டம் வந்துச்சுங்கிறத அடிப்படையை நீங்க பார்க்கணும். நீங்க முதல்ல உள்ள அந்த கமிட்டி வந்து கமிட்டி மெம்பர்ஸ் இப்போ 11 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா அந்த 11 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அதில் உள்ள வருமானம் என்பது சென்றடையும். நீங்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கு அதில் உதவி செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா பெருசாக எந்த உதவியும் செய்யலை. அதனால தான் இதில் அரசு தலையிட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? அதனால் இப்போ வந்து இன்னும் பறந்து விரிந்த ஒரு கமிட்டியாக அது இருக்கும் பொழுது, பிறரோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏழை இஸ்லாமியர்களுக்கு அந்த சொத்துக்களில் உள்ள பலன் போய் சென்றடைகிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு தான். அதில் பிற மதத்தவர் வரல. அதை நீங்கள் பார்க்கணும். ஆகையால் அந்த ஏழை இஸ்லாமியர்களுக்கு அந்த பலன்கள் முழுமையாக சென்றடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நிச்சயமாக உச்சநீதிமன்றம் அப்ஹெல்ப் பண்ணும். அதுல இருவேறு கருத்து இல்ல. அதனாலதான் அந்த அப்பாயின்மென்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே விஷயத்துல நான் கேட்கிறேன், திருமலா திருப்பதி தேவஸ்தானமும் இருக்குது. சந்திரபாபு நாயுடு வந்து தெளிவாக சொல்ல, உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சரே சொல்றாரு வந்து இந்துக்கள் மட்டும்தான் அந்த போர்டுல இருக்கணும், வேற யாருக்கும் அந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அங்கெல்லாம் வந்துட்டு தலையிடலாம? ஏன் வந்துட்டு ஒரு மேற்பார்வைக்காக திருமலா திருப்பதியில வந்துட்டு தவறு நடக்கலைங்கிறது சொல்ல முடியாது. ஏற்கனவே இப்ப நடந்ததுல வந்து நெய் கொள்முதலையும் அந்த லட்டு விஷயங்களும் நிறைய விஷயங்களும் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அப்ப அங்கெல்லாம் வந்துட்டு சொல்லலாமே வந்துட்டு எல்லா அது உச்சநீதிமன்ற கவனத்துக்கு போய் ஒருவேளை உச்சநீதிமன்றம் ஏதாவது சொல்லுச்சுன்னா நிச்சயமா அதை கவனத்துல எடுத்துக்கலாம். அதை பத்தின சட்ட திருத்தம் வேணும்னா தைரியமா எதிர்கட்சிகள் வேணா ப்ரப்போஸ் பண்ணட்டுமே. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற ஸ்ட்ரென்த் இருந்தா நிறைவேற்றட்டும், பண்ணட்டுமே. அரசாங்கம் தான் முதல்ல நமக்கு பண்ணணும். அரசாங்கம் வந்து தவறளிக்குதுங்கிற பட்சத்துல நீதிமன்றத்துக்கு போறது அடுத்த விஷயம். இப்ப யாருக்கு இது வேணுமோ அவங்க அதை தனிநபர் சட்ட மசோதாவா கொண்டு வரலாம். அதுக்குள்ள அதிகாரம் இருக்கு. மக்களுக்கு பொதுவான அரசு தானே. அதுதான் அரசாங்கம், மக்களுக்கு பொதுவான அரசாங்கம். மக்களுக்கு பொதுவான அரசு முஸ்லிம்களுக்கு கிடையாது. அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட அரசுங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட அரசும் பாஜக அரசு கிடையாது. அவங்க எல்லாருக்குமான அரசா தான் இருக்காங்க. அந்த வகையில வந்து இன்னைக்கு வக்ஃப் சொத்துக்கள் கூட காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில், ஏழை இஸ்லாமியர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் இது. அந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தவறுகள் நடந்தாலும் நேரடியாக உச்சநீதிமன்ற தலையிடுற லெவலில் இன்னைக்கு வந்திருக்கு. ஆகையால் நாம் உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை பொறுத்து மற்ற தேவசம் போர்டெல்லாம் கூட எப்படி இருக்கலாம்னு அப்புறம் முடிவுக்கு வந்துக்கலாம். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மாநில அரசியலுக்கு வரலாம். நயினா நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 9 மாத காலகட்டங்களுக்குள்ள பிஜேபி வந்து அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. அடுத்த கட்டமாக பிஜேபியினுடைய முயற்சிகள் என்னென்னவா இருக்கும் தமிழ்நாடு அரசியலில்?
இல்ல வரக்கூடிய 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக இணைந்த கூட்டணி இன்னும் பல்வேறு கட்சிகளை இதில் இணைத்து இதில் இன்னும் ஸ்ட்ராங்கான கூட்டணியா இது மாறும். எல்லா கட்சிகளும் இதில் இணைவாங்க. இணைந்து இது அந்த கூட்டணி நிச்சயமாக 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. அதுல ஒரு முக்கிய பங்காற்றுவார் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள். தேமுதிக பாமகவினுடைய வருகை இருக்குமா? நிச்சயமா இருக்கும். அவங்களும் இதுல கூட்டணியில இருப்பாங்க. கூட்டணியில வந்துட்டாங்கன்னா பிஜேபி வந்து 10ஓட 11 போயிடாதா? இல்ல, அதெல்லாம் போகாது. எல்லாருக்குள்ளான பங்களிப்பு என்னங்கிறத தேசிய ஜனநாயக கூட்டணி தீர்மானிக்கும். ஒரு தனி மெஜாரிட்டிக்கான ஒரு அரசியல தான் இபிஎஸ் முன்னெடுப்பார். கண்டிப்பா ஒரு தனி மெஜாரிட்டியாக ஜெயிச்சு வரணுங்கிற ஒரு இதுல தான் அதிகமான சீட்டை வந்துட்டு இபிஎஸ் வாங்காம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதிமுகவினர் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப பாஜகக்கான ஒரு ரோலுங்கிறது இல்லாம ஒரு 10 சீட் 20 சீட்டுக்காக மீண்டும் பிஜேபி பழைய நிலைமைக்கே போகுதுங்கிறதா? இவங்க 10% ஓட் பேங்கை காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியில வந்து பேச ஆரம்பிச்சார். நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணியாச்சு, 25 சீட் வரைக்கும் ஜெயிப்போம்னு சொல்லியாச்சு. அப்ப இன்னமும் நாங்க ஒரு 8 எம்எல்ஏ எங்களுக்கு கிடைச்சா போதும், 10 எம்எல்ஏ கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு மீண்டும் பிஜேபி போயிடுச்சு. இல்ல அதாவது இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி அமையப்பட்டிருக்கு. இனிமே இன்னும் பல்வேறு கட்சிகள் இணைந்து இந்த கூட்டணி இன்னும் வலுப்பெறும். அதன் பின்னர் யாருக்கு என்ன சீட்டுகள் என்பது தீர்மானிக்கப்படும். தேர்தலை ஒட்டி அந்த கண்டெஸ்ட் பண்ண பிறகு அதன் பின்னர் தான் தெரியும் யாரோட வலிமை என்னங்கிறது. ஆகையால நாம முன்னாடியே இது எந்த முடிவுக்குள்ளேயும் வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரு அழுத்தத்தில் தான் இப்போ வந்து இன்னமும் வந்துட்டு இபிஎஸ் அவர்களாக முழு மனதோட பிஜேபியை வரவேற்ற அவர் எந்த இடங்கள்லையுமே வந்துட்டு பேசவே இல்லை. அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவில் பேச மறுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குள்ளுமே ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா நெருடலும் சரியாயிடும். ஒரு நெருடலும் இப்ப கிடையாது. அவசரமா பண்ணிட்டாங்களா? இல்ல, ஒரு நெருடலும் கிடையாது. ஏதாவது இருந்தாலும் அது சரியாயிடும். அந்த வகையில ஒரு பலம் பொருந்திய கூட்டணியை இது மாறும்பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். டாஸ்மாக் ஊழல் சொல்றீங்க, இடி வந்து நிறைய இடங்கள்ல ரைடு, எல்லா விஷயங்களையும் திமுக மேல குற்றம் சுமத்துறீங்க. ஆனா வந்துட்டு 1000 ரூபாய் திட்டம்ங்கிறத வந்துட்டு திமுக வந்து கரெக்டா வந்து நிறைவேற்றிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் மேக்சிமம் வந்து 75% மேல வந்து ரீச் ஆயிருச்சு. மக்கள்கிட்ட திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் தென்படலையே. அது எதிர்ப்பலைங்கிறது தென்படலைன்னு நம்ம சொல்ல முடியாது. எதிர்ப்பலை இருக்கும். அது தேர்தல் நேரத்தில் தான் வெளிப்படும். இல்லை, தென்படவில்லைன்னு சொல்றீங்க, உறுதியாக அவங்களால சொல்ல முடியல. தென்படவில்லை என்ன வந்துன்னா அது தேர்தல் நேரத்துல தான் வெளிப்படும்னா அப்ப அந்த 10 மாசம் ஏதாவது தப்பு பண்ணாதான் மக்கள் வந்து யோசிப்பாங்க. எதிர்ப்பலை ஏற்கனவே நிறைய இருக்கு. ஆனா அது தேர்தலை ஒட்டி தான் மக்கள் அவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்த மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்கு மக்களுக்கு. அதெல்லாம் ஆனா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் மக்கள் காண்பிக்க முடியும் வெளியில. ஆகையால தேர்தல் தான் அதுக்கு பதில். சீமானுடைய வருகை இருக்குமா? பிஜேபியோட சீமான் கூட்டணி மிக வாய்ப்பு இருக்குதா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு பிஜேபிக்கு எதிராகவும் நிறையா பேசியிருக்காரு, திமுகவுக்கு எதிராகவும் நிறையா பேசியிருக்காரு. அவர் தமிழ் தேசிய அரசியலை மட்டும்தான் சீமான் முன்னெடுக்கிறாரு. அப்போ ஒரு மாநிலத்திற்கான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒருத்தரை உங்கள் கூட்டணியில் சேர்க்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் போராடிய எல்லா கட்சிகளும் ஓரணியில் இணைவார்கள். அது விரைவில் நடக்கும். என்டிஏ கூட்டணி தலைமையில் அது நடக்கும். ஆனால் சீமான் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் தேர்தல் அரசியல் வரும்பொழுது எல்லோரும் இணைந்து பயணிக்கும் பொழுது, ஒரே நேர்கோட்டில் ஒரே காரணத்திற்காக பயணிக்கும் பொழுது அது வெற்றியை காணும். அப்போ வந்து இந்த வந்து மொழி ரீதியாக வந்து மாநிலங்களை வந்து பிரிஞ்சு இருக்குது. இப்போ தமிழ் தேசியத்தை மட்டும் சீமான் முன்னெடுக்கிறாரு அப்படின்னா இது போன்றவர்களை வந்துட்டு பிஜேபி வந்து மறைமுகமாக ஆதரிக்குது. பிஜேபியோட பி டீமா சீமான் இருக்காருன்னு சொல்றதெல்லாம் உண்மைதானா? பி டீம் ஏ டீம் இல்லை, கூட்டணியிலே வந்தால் அது ஏ டீமா கூட இருக்கும். ஏடிஎமாவே இருக்கும். அப்போ ஏற்கனவே அந்த செயல்பாடாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இல்லை, எல்லாமே அதாவது ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய, அதான் திருப்ப சொல்கிறேன், திமுகவை அகற்ற வேண்டும் ஆட்சியிலிருந்து, ஊழலற்ற ஆட்சியை வழங்க வேண்டும், ஊழல் மிகுந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எல்லோரும் ஓரணியில் இணைவார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. பாஜக இணைந்து இப்போ ஆரம்பிச்சிருக்க இந்த கூட்டணி வந்து எல்லோரையும் இணைக்கக்கூடிய பணியில் இயங்கும். நிச்சயமாக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு காரணத்திற்காகவே இணைந்து பயணிப்பார்கள். அது விரைவில் நடக்கும். மாநில சுயாட்சி பிரச்சனை இத்தனை வருஷமா வந்துட்டு பெருசா ஒன்றும் எழுப்பப்படாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுற அளவுக்கு வந்துட்டு முதலமைச்சர் வந்து வேகமா எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பிஜேபி மாநிலங்களை தள்ளிவிட்டது அப்படிங்கிறது உண்மையா? தேர்தல் அரசியலோட களம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால இது தேர்தல் அரசியலின் ஒரு பகுதியாக தான் பார்க்கணும். தொகுதி மறுவரையில இருந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஸ்டேட்டோட கொள்கை,
ஒரு ஸ்டேட்டோட சிஎம்மாக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு எல்லா ஸ்டேட்டோட சிஎம்மையும் கூப்பிட்டு வந்து மீட்டிங் நடத்துகிற அளவுக்கு ஒரு தேசிய அளவில் வந்துட்டு பிரச்சனையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து மாறிட்டார். அதுக்கான பிஜேபி அதுக்கான ஒரு ஸ்பேஸை கரெக்டாக கொடுத்துருக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபியை கண்டு அஞ்சுகிறார்கள், அந்த பயம் இருக்குது. அந்த வகையில் வந்து எப்படியாவது இதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மும்மொழி கொள்கையை எந்த அறிவிப்பும் இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்க. காரணமே இல்லாமல் அது விவாத பொருளாகவே இல்லாதப்ப. அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இன்னும் டீலிமிட்டேஷன் கமிஷனும் அறிவிக்கலை, மத்திய அரசும் அறிவிக்காத பட்சம் இவங்களே தன்னிச்சையாக எடுத்துக்கிறாங்க கையில். மற்ற ஊர் சிஎம் எல்லாம் கூப்பிடுறாங்க, அங்கே எந்த அறிவிப்பும் இல்லாமல் அது டிஸ்கஷனுக்கு வருது. அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் வந்து போராட்டம் நடத்தியதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா இருக்குல்ல, என்ன தப்பு இருக்கு? அதாவது முன்னெச்சரிக்கைங்கிறது ஒரு அறிவிப்பு வந்த பிறகுதான் அதை பத்தின டிஸ்கஷனே வரும். இவங்க முன்னாடியே எடுக்கிறாங்கன்னா அப்ப டாஸ்மாக் போன்ற ஊழலை மறைக்கிறதுக்காக தானே எடுக்கிறாங்க. அதுதான் அதுல அடிப்படை. பயம் வந்து விட்டது, அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து மக்கள் மத்தியில ஒரு மாற்று சிந்தனையை உண்டு பண்ணோம், டைவர்ஷன் பண்ணுறதுக்காக பண்றாங்க. ஈடி பார்த்துட்டு இருக்க போது அது வந்து இது மக்களுக்கான ஒரு பிரச்சனை, எங்க மாநிலத்தோட பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அது பாட்டுக்கு ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் இதை மறைக்கிறதுக்காக தான் அது. ஆமா, டைவர்ஷன் பாலிடிக்ஸ்ம்பாங்க. இது வந்து தேர்தல் அரசியல்ல ஒரு நடைமுறையில இருக்கிற விஷயம், எல்லா நாடுகள்லயும் இருக்கு, எல்லா ஊர்கள்லயும் இருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கிற விஷயம்தான். இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸை கையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக. அது அப்படித்தான் பார்க்க வேண்டும். விஜயதாரணி அவர்களுடைய அடுத்த கட்ட பயணம் வந்துட்டு என்னவா இருக்குது? இந்த ஒரு 10 மாதம் வந்து இருக்குதுன்னு ஒரு வருஷத்துக்கிட்ட நியர்பை இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட பிளான் என்னென்னவா இருக்கு? அடுத்த கட்ட பிளானை கட்சி சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். நிச்சயமா மேடம், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தினமணி டிஜிட்டலினுடைய நேர்காணலில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, நேயர்களுக்கு நன்றி.